ஹே பிளட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வாம்பி. ஓகே, நம்ம ஸ்டாப்பில் அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 3 எபிசோட் யாராச்சும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ரொம்ப டேஸாக வீடியோ போடலை. எப்படி சொல்கிறது, சில டிமோட்டிவேஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆகிடுறேன். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. நானும் என்னை ஒரு வாட்டி மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் முடியல. சரி, ஓகே, எதுக்கு மேலேயாச்சும் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டு கண்டிப்பாக போடுறேன். லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த எபிசோடோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அம்மா அப்படி சொன்ன உடனே டேவின் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் அகெயின் காலேஜுக்கு கிளம்பி போகிறான். பார்த்தா வழியிலே ஜோயா நிற்கிறான். ஜோயா டேவின் பார்த்துட்டு ஹாய் சீனியர் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு பக்கத்தில் ஓடுறான். இப்போ டேவின் ஜோயா ஒரு ஆளாக கூட மதிக்கலை. அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். ஜோயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அவளே நினைக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் இப்படி க்ராஸ் ஆகிறதுக்குள்ளே ஜோயாவோட மைண்டுக்குள்ளே 1000 தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது. அப்புறம் மிஞ்சுன் வரான். ஹே ஹைடி அப்படின்றான். அப்போ மிஞ்சுன் கேட்குறான், மினியும் எங்கே? மினியும் முன்னாடியே காலேஜ் போயிட்டாலே, ஏன் என்னாச்சு உன்ட்டு சொல்லலையா? தெரில, சொல்லியிருப்பான், நான் வந்து மறந்துட்டுருப்பேன் போல. சரி மிஞ்சுன், டைமுக்கு என்னாச்சு? ஏன் அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கான்? இல்லை அவர் நல்லா இருக்கும். அது வந்து முதல்ல இரு, எதுக்கு பதட்டப்படுற? என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லு, நான் போய்ட்டு அவன்கிட்ட சொல்ல வைப்பேன். சரி ஓகே. இல்லை அவன் எதுவும் நல்லா இல்லை, அவனுக்கு என்னமோ ஆயிருக்கு. எப்படி சொல்கிற, மேபி அவன் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். சி கருமம் அவனா? அவன் ஒரு ஸ்டோன் ஹார்ட் பர்சன். அவனுக்கு கண்ணில் தண்ணினா சான்ஸே இல்லை. இல்லை மினியோ, மினியோ வாடி. எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் போனேன்? மச்சான் நீ வந்துடுவேன்னு நினச்சேன்டி. ஏன் ஒரு மாதிரி வரிடாக இருக்க, என்னாச்சு ஜோயா? அப்போ மிஞ்சுன்னு சொல்கிறாரு, இல்லடி அவ கொஞ்சம் டேன்னு நினச்சி வரி பண்ணுறா. ஏன் அவனுக்கு என்னாச்சு? இல்லை மினி, அவர் எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அழுக ஆரம்பிச்சிடுறா. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதே தெரில. மிஞ்சுன் மூஞ்சை பார்க்குறான், மினியும் மூஞ்சை பார்க்குறான். இப்படியே மாற்றி பார்க்குறாங்க. சரி, அப்புறமா மினி போய்ட்டு ஜோயா ஹக் பண்ணிக்கிறா. சரி வீடு, ஒன்றும் இல்லை, ஓகே நம்ம போய் கேட்கலாம் என்னாச்சுன்னு அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ஜோயா கை ஒரு பேக் வச்சுருக்கா. அது ஃபுல்லாக டேவனுக்கு பிடிச்ச எல்லாமே இருக்குது. லைக் ஸ்நாக்ஸ், போர்ட் கேம்ஸ், அந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது. வாங்கிட்டு போய் டேவன்கிட்ட நிற்கும் போது டேவன் பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ணல. எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் கேட்குறான். அப்போ 3 பேர் அட் டைமில் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கத்துறாங்க. அப்போ டேவன் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிறேன். ஏன்னா அங்கே ஃபுல்லாக கிளாஸை திரும்பி டேவனை பார்க்குது. வாய் முட்டுக்காருங்க, எனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துறீங்க? அப்போது ஜோயா அழுக ஆரம்பிச்சிடறான். இல்லை நீ நல்லா இல்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி மூச்சை விட முடியாமல் அழுகிறான். அப்போ டேவின் போய்ட்டு சோயா பார்க்குற, என்னடி ஆச்சு, எதுக்கடி இப்படி அழுகிற, எல்லோரும் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஏதாச்சும் தெரியாமல் பண்ணிட்டேன்னா சொல்லு அப்படின்றா. சோயா என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியல. அவள் கண்டினியூஸாக அழுக ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்து மினியும் மிஞ்சுனும் சிரிக்கிறாங்க. லைக் ஓப்பனாக சிரிக்கலை, வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ ஜோயா, நீ சொல்ல மாட்டல, நான் போகிறேன், சாப்பிட மறக்காமல் சரியா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கா. நான் போயிட்டே இருக்கா. அப்போ மினியும் மிஞ்சினும் இப்போ ஒருத்தங்கிட்ட செருப்பால் அடி வாங்க போகிறான். மூடிட்டு போடா அவள் பின்னாடி அப்படின்னு சொல்லி கோரஸாக கத்துறாங்க. டேவின் அலறி அடித்து ஓடுனா அங்கே நடந்து போயிட்டுருக்கா. அவனடா ஃபாஸ்ட்டாக போகிறா. அப்போ டேவின், அப்பா இவனடா இப்படி ஓடுறா, எந்த பஸ்ஸை பிடிக்க ஓடுறான்னு தெரியலையே. சரி நானாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க மாட்டேன்னு ஓடுறாரு அவர். குடுகுடு எவ்வளோ ஓட முடியுமோ அப்படி ஓடுறாரு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க. நான் டேவினே 1000 மீட்டர் ப்ராக்டிஸா அப்படின்னு. மூட்டு போட பல்ல உடச்சிருவோம் அப்படின்ட்டு அவர் பட்டு போகிறாரு. அப்புறம் பார்க்கில் உட்காடுறா. பார்க் கிடையாது, லைக் சீட்டிங் பிளேஸ் மாதிரி காலேஜில். அங்கே உட்காரும் போது டேவின் வந்து நிற்கிறாரு.
டேவின் வந்து நிற்கலை. ஆக்சுவலி லிட்ரலி அவளை ஹக் பண்ண மாதிரி தான் இருக்கார். உட்காந்துட்ருக்கா. அப்போ நீல் டவுன் பண்ணி பேக் ஹக் பண்ண மாதிரி இருக்கார். ஏன்டி இவ்வளோ கோவம் வருது உனக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, நீ விடு. ஏய் நீ பாரு அப்படின்னு அவன் சின்ன பிடிச்சி திருப்புறாரு. எதுக்கு இப்படி பண்ணுற? யாரும் இவன் இவ்வளோ அக்கறைப்பட்டது கிடையாது. உனக்கு மட்டும் என்னடி புதுசாவா? உன்னை எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தனோ அப்போலேருந்து உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உன்னை ஜெஸிக்கு பிடிக்கும்னு நான் அவர்கிட்ட சொல்லக்கூட கிடையாது. இத்தனைக்கும் இது என்ன ஃபேத்தாக என்னன்னு தெரியாது. ஆனால் நீ இப்போ என் கூட இருக்க. ஆனால் நீ நான் அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்படிலாம் அழுக மாட்டேன். என்னை எதுக்கு இப்படி அழுக வைக்க? நீ ரொம்ப மோசமாக பண்ணுற. எனக்கு ஒன்று பிடிக்கல. இப்போ தான்டி பிடிச்சிருக்குன்னு ஜோயாவோட கை வந்து டேவினோட சின் மேலே இருக்குது. ஜோயாவோட கையை வச்சு அவரோட ஃபேஸ் அவரே ரப் பண்ணுறாரு. இப்போ ஜோயா கையை இப்படி எடுத்து விட்டுட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போது ஜோயோட கையை எடுத்துகிட்டு டேவினோட ஹெட்டை ரப் பண்ணுறான். இங்கே பாருங்கள் சீனியர், உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா எங்கிட்ட சொல்லுங்கள். நாங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? அப்போ டேவினும் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் இருந்தா. பொண்ணா? யார் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறா. அது எப்படி சொல்கிறது, அவள் என்னை லவ் பண்ணல, நான் தான் அவளை லவ் பண்ணேன். இன்கேஸ் எனக்கு அவளை பற்றி ஃபுல்லாக கூட தெரியாது. ஓ, தென் அவங்க கூட சண்டையா? இது சண்டைன்னு சொல்ல முடியாது ஜோயா, ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ நான் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்போ உனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் வேறு ஒரு பர்சனை பற்றி பேசும்போது உனக்கு ஹர்ட் ஆகலை? ஆமாம், இப்போயும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிடுறா. டேவினுக்கு அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு, சரி விடு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. ஆனால் ஜோயாவுக்கு ஹர்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக, எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது டேவின்கிட்ட சொல்கிறா, என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ, ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்றான். தென் இதெல்லாம் போயிட்டு நைட்டு ஃபோனில் உட்காந்து டேவின்கிட்டயே சொல்கிறா, நான் சொன்னல அந்த பையன் அவன் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறான், ஏன்னே தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா. டேவினுக்கு அதை கேட்க இன்னும் கொஞ்சம் வெறியாகுது. அப்புறமா மின்ஜுன் கிட்ட வந்து மின்ஜுனுக்கு எல்லா கதையுமே தெரியும் ஆக்சுவலி. ஸோ மின்ஜுன் கிட்ட வந்து சொல்கிறான். ஆனால் மின்ஜுனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ அவன் கேட்குறான், அம்மா உனக்கு எப்படா தெரியும்? என்ன இந்த செம் ஆரம்பிக்கும் முன்னாடிலேருந்து தெரியும். ஜோயாவை சேம். அப்போ ஏன்டா உனக்கு அம்மாவை பிடிச்சது? ஜோயாவுக்கு முன்னாடியே எனக்கு அம்மாவை தெரியும்டா. லைக் செம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர். ஓ அப்படின்னு மின்ஜுனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்புறமா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி ஓகே, மின்னியும் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி ஈவினிங் 4 பேர் வெளியே போகலாம் அப்படின்றாங்க. எங்கே போகிறதுன்னு கேட்கும்போது பீச் போகலாம் அப்படின்றாங்க. அவ்வளோதான். ஜோயாவுக்கு பீச்சுன்ற வார்த்தை கேட்டோடனே கதாயத்தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டா. ஜாலி 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 லைக் அந்த மாதிரி. டேவின் பார்த்து சிரிக்கிறாரு. அங்கே பீச்சில் பார்த்தா ஜெஸி உட்காந்துருக்கா தனியாக. என்ன தான் ஜெஸி இவளுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சாலும் ஜோயா அப்படி நினைக்கல. ஸோ ஜோயா 3 பேர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறா. நான் அவகிட்ட போய் பேசட்டுமா ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி? அதுக்கு மினியும், அதெல்லாம் நீ கேட்கணுன்னு அவசியம் இல்லை, இப்போது நாங்கள் இன்னும் அவ்வளோ மாதிரி கிடையாது அப்படின்றா. அப்புறம் ஜெஸி பக்கத்தில் போய் உட்கார்றா. ஏய் ஜெஸி. ஓ ஜோயா, ஹாய். என்ன இங்கே? இல்லை, அவங்க கூட வெளியே வந்தேன். ஸோ உன்னை பார்த்தேன், அதான் வந்தேன்.
சூப்பர், அவங்கள கேட்டேன்னு சொல்லு. ஆ கண்டிப்பாக. என்னாச்சு உனக்கு? நத்திங், கொஞ்சம் எம்டியாக ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதான். அப்போது ஜோயா ஜெஸ்ஸியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் எப்போவுமே. புரியுதா? உனக்குள்ளே நீயே சஃபர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உனக்காக அங்கே எல்லாருமே இருப்போம் எப்போவுமே. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட வந்துடலாம். ஓகே, நீ டைம் எடுத்துக்கோ, யோசி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் வந்துடுறா. அப்போ மின்னியும், ஆமாம் பெரிய அன்னை தரசாங்க, ஏய் அறிவில்லை அவனுக்கு, அவனை விட்டல் பண்ணிட்டு போயிருக்கா, நாங்களும் கடுப்பில் இருக்கோம். போயிட்டு அவகிட்ட ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்க. உடனே இல்லை மின்னியோ, அது அவள் பாவமா? ஏய் அவ எங்கடி பாவம் அப்படின்னு டேயன் வந்து சோயா கையை பிடிக்கிறாரு. அப்போ மிஞ்சும், ஏய் அவளுக்கு வலிக்க போகுது விடுறா அப்படின்றான். 4 பேரும் அப்புறம் ஓடி பிடிச்சவ லைக் நீ பண்ண நான் பண்ணேன்னு சொல்லி அங்கங்கே ஓடி ஓடி விளையாடுறாங்க. அதை ஜெஸ்ஸி பார்க்குறா. ஜெஸ்ஸி அப்போ யோசிக்கிறா, சோயா கூட இருக்கும்போது நம்மளும் அப்படி தானே இருந்தோம் அப்படின்னு. அப்போ ஜெஸ்ஸிக்கு ஃபுல் காரணமே மின்னியும் மேலே திரும்புது. இவ தானே வந்து என்னையும் சோயான்னு பிரிச்சா, இவளை இப்படியே விட்டால் வேலைக்காகாது அப்படின்னு. மறுநாள் காலேஜில் சோயாவும் மின்னியும் உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. அப்போது ஜெஸ்ஸி வந்துட்டு, ஏய் மின்னியும் நீ உட்கார், நான் உட்காரணும் அப்படின்றா. அப்போ மின்னிய, ஏன் அவங்க இருக்கிறதுல அவங்களுக்கு இடமா தெரியலையா? என் மடி மேலே தான் வந்து உட்காரணுமா? ஓவராக பேசின வாயோட வேணும் விட்டேன். அப்போ சோயா, ஏய் நிறுத்துங்க ஜெஸ்ஸி, இங்கே உட்காரேன், ஏன் இங்கே நல்லா இல்லையா? இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன். சரி. அப்போ சோயா, மின்னியோ நீ இங்கே பக்கமா மின்னியோ ப்ளீஸ் டி அப்படின்னு, உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு அப்படிக்கா வந்து உட்காந்துக்கிறா. ஆனால் அங்கே என்ன தான் ஜெஸ்ஸி இருந்தாலும் ஜோயாவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஜெஸ்ஸி மேலே போக மாட்டேங்குது, மினியோ மேலே தான் இருக்குது. லிட்ரலி மினியோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜோயாவுக்கும் அந்த மாதிரி தான். அவங்க நான்ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இப்படி போச்சு, அப்படி போச்சு. அப்போ ஜெஸ்ஸி கொஞ்சம் காண்டாகுது. அப்போ ஜெஸ்ஸி கேட்குறா, ஜோயா நான் இங்கே தாண்டி இருக்கேன் அப்படின்னு. ஓ சாரி சொல்லு, என்னாச்சு? இல்லை எனக்கு உன்னை மிஸ் பண்ணுறேன். ஓ மை பேபி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணுறான். இதை பார்த்து மினி பக்கத்துலேருந்து ஜோயா பிடிச்சி கிள்றா. அப்படின்ட்டு அவள் எஞ்சி போய்ட்றா. அப்போ ஜோயாவும், சரி ஜெஸ்ஸி இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு மினியை பண்ணி போகிறா. மினி திரும்பி, ஓ மை பேபி அப்படின்னு டீஸ் பண்ணிட்டு போகிறா. இதே சொல்லிகிட்ருக்கா. இப்படியே சொல்லிவிட்டு கீழே வரைக்கும் போய்ட்றா. கீழே பார்த்தா 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ மினி யோசிக்கிறா, இவங்களுக்கு கிளாஸே கிடையாது, எப்போ பாரு கீழே இருக்கானுங்க அப்படின்ட்டு டேன் பண்ணி போய் ஒளிகிறா. அப்போ ஜோயா வந்து, இங்கே வாடி அப்படின்றா. அப்போ டேன் பண்ணி போய்ட்டு, ஓ மை பேபி அப்படின்ட்டு மறுபடியும் மிஞ்சுன் பின்னாடி போய் ஒளிகிறான். மிஞ்சுன் பின்னாடி போய் ஒளியும் போது நடுவில் ஓடிடுறா. அப்போது ஜோயா விழ போகும்போது மிஞ்சுன் பிடிக்கிறான். அதை பார்க்கும்போது டேவனுக்கு வந்து கடுப்பாகுது. அப்போது மிஞ்சுன் யோசிக்கிறான், நம்ம இவளை பிடிச்சா இவனுக்கு ஏன் கடுப்பாகணும்? ஓ மை காட், என்ன கன்றாவியோ இது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்போ மிஞ்சுன் மினியை திட்டுறா, ஏய் அவள் விழுந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு. அதான் 2 பாடி கேட்டுருக்கீங்களே அதுக்கு தான் அப்படின்ட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்கா, நிற்க மாட்டுறா ஒரு இடத்துல. மறுபடியும் ஜோயா ஓட ஆரம்பிச்சிடுறா. இவங்க பிடிக்க இவனுங்க 2 பேரும் ஓடுறானுங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டிங்களா, நில்லுங்கன்னு. இதெல்லாம் ஜோயா மேலே இருந்து பார்க்குறா. அப்போது மிஞ்சுன் மினியை பிடிக்கிறா, டேன் ஜோயாவை பிடிக்கிறான். ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, நில்லுங்க, குழந்தை நினைப்பு மனசில். அப்போ அவங்க என்ன தான் பிடிச்சாலுமே அவங்க வந்து இன்னும் துள்ளுறாங்க, நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு. சரி விட மாட்டிங்களா, ஓகே அப்படின்னு 2 பேரும் விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா 2 பேரும் ஒன்றுமே பண்ணல. மினியும் மிஞ்சுலாம் பார்க்குறா, டேயும் ஜோயாவை பார்க்குறான். 2 பேரும் விட்டவுடனே என்ன பண்ணுறாங்க, மினியும் ஜோயாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓ நான் உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அப்போ மிஞ்சும் தலையிலே அடிக்கிறான் 2 பேரையும். என்ன பண்ணுறீங்க கருமம், இப்போ இதெல்லாம் எப்போதுலேருந்து அப்படின்னு.
அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, போடா டேய் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க 2 பேரும். டேயா 2த்துக்கும் வாயை பற்றியா அப்படின்னு. ஓகேடா, இந்த எபிசோடை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். ட்ரை டு மேக் யூ ஃபீல் குட் இன் another வீடியோ. சைனிங் ஆஃப் ஆஷ். டாடா பாய். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.